தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட உள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு டோக்கன்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த டோக்கன்களில் பரிசு தொகுப்பை பெறும் நாள், நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. தமிழக அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க 163 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் என்ற உச்சவரம்பிற்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படுகிறது. தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2023-2024 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்த முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அதில் தேர்தல் ஆண்டுகளில் மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்கப்படுவதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 2009 முதல் 2011 வரையிலும் 2013 முதல் 2020 வரையிலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் 2021 முதல் 2023 வரை பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு 1000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் இதனால் இந்த ஆண்டு ரொக்கத்தொகையுடன் பரிசு தொகுப்பு வழங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வழக்கறிஞர் மோகன்தாஸ் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா 2025 கலை நிகழ்ச்சிகளை வரும் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பெசன்ட் நகர் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை, இசைக்கல்லூரி வளாகம் உட்பட 18 இடங்களில் கலை விழா நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ள 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நையாண்டி மேளம், கரகாட்டம் உட்பட பாரம்பரிய பழங்குடியினரின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர். விழா நடைபெறும் இடங்களில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளுடன் உணவு திருவிழா நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிராக தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சி இருக்கும் வரையில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதற்கு வருந்துவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, பெண்களுக்கு எதிராக தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திராவிட மாடல் அரசை குறை கூற காரணங்களின்றி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் உயர்நீதிமன்றமே எதிர்க்கட்சிகளின் செயலை தாங்க முடியாமல் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரே பொய்யை எந்த கூச்சமும் இல்லாமல் திரும்ப திரும்ப பேசி வருவதாக கூறியுள்ளார். தனது கட்டுப்பாட்டில் இருந்து அதிமுக கைநழுவி விடுமோ என்ற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று பேசி வருவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் பாலியல் குற்றங்கள் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றஞ்சாட்டியுள்ளார். திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எங்கள் போராட்டங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளைப் போல மகளிரை காக்க காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அரசியலுக்காக போராட்டம் நடத்தவில்லை என்றும் பெண்களின் பாதுகாப்பிற்காக போராட்டம் நடத்தியதாகவும் சௌமியா அன்புமணி கூறினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக பாமகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி உட்பட 297 பேர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு போடப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள் என்றும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களுக்கு வேலை இல்லை, பணி பாதுகாப்பு இல்லை என்றும் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார்.
சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, போராட்ட இடம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டே எதிர்க்கட்சிகள் போராட்டத்திற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக காவல்துறை முடிவெடுப்பதாக அமைச்சர் முத்துசுவாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலை விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று முறை உள்ளதாகவும் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து திட்டமிட்டபடி பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்கும் என நம்புவதாக கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் செயல்படவில்லை எனவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனின் வாட்ஸ்அப் சாட் மற்றும் கால் ஹிஸ்டரி தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சேகரித்துள்ளனர். சைபர் ஆய்வகத்தில் கொடுத்துள்ள செல்போனில் இருந்து ஆபாச வீடியோக்களை ரெக்கவரி செய்துள்ள நிலையில் வாட்ஸ்அப் சாட்களை ஆய்வு செய்தனர். மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றவர்களுக்கு பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். 2 செல்போன் எண்களை ஞானசேகரன் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுவதால் அதனுடைய கடந்த 6 மாத கால் ஹிஸ்டரியை காவல்துறை சேகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகரித்துவிட்டதாக பாஜக பிரமுகர் சரத்குமார் வேதனை தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தினால் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படும் என்றார். கடலூர் முதுநகரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரமுகர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி தமிழக டிஜிபியிடம் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் மனு அளித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மற்றும் தொடர்புடைய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர் மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேல்முருகன், சட்டம் ஒழுங்கு தொடர்பான தனது கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தமிழக டிஜிபி உத்தரவாதம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். கூட்டணியில் இருப்பதற்கும் மக்கள் பிரச்சினைக்காக போராடுவதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அவர் கூறினார். டெல்லியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். டெல்லி அசோக் விஹாரில் உள்ள ஸ்வாபினான் அடுக்குமாடி குடியிருப்பில் குடிசை பகுதிகளில் வசிப்பவர்களுக்காக புதிதாக கட்டப்பட்ட 1675 குடியிருப்புகளை பிரதமர் மோடி பயனாளிகளுக்கு ஒப்படைக்க உள்ளார். நவ்ரோஜி நகரில் உலக வர்த்தக மையம் மற்றும் சரோஜினி நகரில் 2 நகர்ப்புற மறு மேம்பாட்டு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். மகாராஷ்டிராவில் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட ஒருவர் ஆம்புலன்ஸில் திடீரென உயிர் பிழைத்த சம்பவம் ஆச்சரியத்தையும் நிம்மதியையும் வரவழைத்துள்ளது. இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு ஆம்புலன்ஸில் உடலை கொண்டு சென்றனர். அப்போது ஆம்புலன்ஸ் வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது திடீரென பாண்டுரங்க உல்பேவின் கைவிரல் அசைந்துள்ளது. இதனை பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி உடனடியாக மருத்துவ பணியாளரிடம் கூறி ஆம்புலன்ஸை வேறு ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கணவரை காப்பாற்றினார். இச்சம்பவம் இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. கர்நாடக மாநிலம் தும்குரு மாவட்டத்தில் அலுவலகத்திற்கு வந்த பெண்ணிடம் டிஎஸ்பி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுகிரியைச் சேர்ந்த டிஎஸ்பி ராமச்சந்திரபாவின் வீடியோ வைரலாகி வருகிறது. தனது அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்த பெண்ணை கழிப்பறைக்கு அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். பாவகடா பகுதியைச் சேர்ந்த அந்த பெண் நிலவழக்கு தொடர்பாக டிஎஸ்பியிடம் புகார் அளிக்க சென்றபோது அவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதை அங்கிருந்த ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் உள்பட 4 பேருக்கு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதை அறிவித்து மத்திய அரசு கௌரவப்படுத்தியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சுமதி சிவன், தடகள வீராங்கனைகள் அன்னு ராணி, ஜோதி யாராஜி உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருதை மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய விளையாட்டு விருதுகளை வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்க உள்ளார். தனக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது பெருமையான தருணம் என உலக செஸ் சாம்பியன் குகேஷ் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கேல் ரத்னா விருது அறிவித்த மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் நன்றி கூறியுள்ள தமிழக வீரர் குகேஷ் மேலும் பல உயரங்களை எட்ட விருது ஊக்கமளிக்கும் என நெகிழ்ந்துள்ளார்.
கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ள உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கும் அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ள துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில், தமிழ்நாட்டில் இருந்து சாதனை படைப்போரின் எண்ணிக்கை வருங்காலங்களில் உயரட்டும், தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை வளர்ச்சியை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்த நம் சாதனை வீரர்களுக்கு மத்திய அரசின் விருதுகள் வழங்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை பட்டுக்கோட்டை அருகே தனியார் பேருந்தை முந்த முயன்ற அரசு பேருந்தால் இளைஞர் ஒருவர் 2 பேருந்துகளுக்கிடையில் சிக்கி நூலிழையில் உயிர் தப்பும் பதைபதைப்பூட்டும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. முத்துப்பேட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பரத் என்ற இளைஞர் சாலையை கடக்க சென்றபோது அரசு பேருந்து தவறான முறையில் தனியார் பேருந்தை முந்த முயன்றது. இதில் 2 பேருந்துகளுக்கும் இடையில் பரத் சிக்கிக் கொண்டார். நல்வாய்ப்பாக பரத் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்து பதிவான அதிர வைக்கும் காட்சிகளை பார்க்கலாம். ஓடும் ரயிலில் ரயில்வே போலீசார் என கூறி மாற்றுத்திறனாளியை மதுபோதையில் 3 பேர் தாக்கினர். மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளி பயணம் செய்துள்ளார். நீடாமங்கலம் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் என கூறி ஏறிய 3 பேர் கதவை திறக்குமாறு திட்டியுள்ளனர். திருவாரூரில் ரயில் நின்றபோது பயணி ஒருவர் இறங்குவதற்கு கதவை திறந்தபோது அங்கிருந்த கருணாநிதியை கன்னத்தில் அறைந்து தாக்கியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தலைமை காவலர் பழனி மீது திருவாரூர் ரயில்வே காவல்துறையினர் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலை அதிகாரிகள் கைது செய்ய முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் அவரை கைது செய்ய சியோலில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்றனர். ஆனால் அதிகாரிகள் உள்ளே இருந்து பாதுகாப்பு படையினரால் தடுக்கப்பட்டனர். அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் வீட்டின் வெளியே யூனின் ஆதரவாளர்கள் குவிந்துள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அமெரிக்காவின் தென் கலிபோர்னியா மாகாணத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று கிடங்கு ஒன்றின் மீது மோதி விபத்திற்குள்ளான நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். ஒற்றை என்ஜின் கொண்ட வேனின் RV-10 விமானம் விபத்திற்குள்ளானது. இவ்விபத்தில் மேலும் 15 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளை மேற்கொண்ட நிலையில் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பாஜக மாநில தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் அதிகாரியாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜகவில் மாநில மற்றும் மாவட்ட வாரியாக தலைவர்களை தேர்வு செய்யும் பணியில் அக்கட்சியின் தேசிய தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. புதுச்சேரிக்கு தருண் சூக், அந்தமானுக்கு தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், லட்சத்தீவுக்கு முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மிசோரம் மாநிலத்திற்கு பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். விரைவில் அந்தந்த மாநிலத்திற்கு புதிய தலைவர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரின் புகைப்படங்களுடன் நெல்லையில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக மற்றும் அதிமுக சார்பில் பல்வேறு வசனங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதற்கு பதிலடியாக தமிழ்நாடு மாணவர் மன்றம் மகளிர் பிரிவு சார்பில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியில் அரசு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து படிக்க அனுப்புகிறது என்றும், பொள்ளாச்சி புகழ் கள்ளக்கூட்டணி பெண்களின் படிப்பை நிறுத்த பார்க்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு கொள்கை அளவில் மத்திய அரசின் துறை ரீதியான அனுமதி விரைவில் கிடைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 13 கிராம மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த விமான நிலையத்திற்கு மத்திய அரசின் வழிகாட்டுதல் குழு அனுமதி அளித்ததை தொடர்ந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் மத்திய அரசிடம் இருந்து சுற்றுச்சூழல் அனுமதிக்கும் பாதுகாப்பு அனுமதிக்கும் விண்ணப்பித்தது. பல்வேறு கட்ட அனுமதிகளை கடந்து விமான நிலையத்திற்கு மத்திய அரசின் துறை ரீதியான அனுமதி விரைவில் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாம்பரம் பகுதியில் மாடுகள் முட்டியதில் 3 பேர் காயமடைந்தனர். தாம்பரம் மாநகராட்சி 47வது வார்டில் உள்ள மதுரை கவித்தெருவில் மாடுகள் முட்டியதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து மாடுகளை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சியுடன் எல்லன்புரம், பூங்குணம் ஆகிய 2 ஊராட்சிகளை இணைப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ள நிலையில் இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் எல்லன்புரம் பகுதியில் உள்ள சென்னை கும்பகோணம் செல்லும் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களுடன் போலீசார் மற்றும் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜபாளையத்தில் துணிக்கடைக்குள் புகுந்து எஸ்ஐ மனைவி மீது மிளகாய் பொடி தூவி பட்டப்பகலில் நகை பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்றல் நகரில் வள்ளிமயில் என்பவர் ஜவுளிக்கடை நடத்தி வருகிறார். அங்கு அவரது தங்கை முத்துமாரி வேலை பார்த்து வருகிறார். முத்துமாரியின் கணவர் சுரேஷ் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்கள் மிளகாய் பொடியை தூவி முத்துமாரி அணிந்திருந்த 6 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பினர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்செந்தூர் கடல் கடந்த 3 தினங்களாக கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் நிலையில் பக்தர்கள் அச்சத்துடன் நீராடி வருகின்றனர். கடற்கரை பகுதிகளில் கருப்பு நிறம் படிந்த மணல்கள் ஆங்காங்கே கரை ஒதுங்கின. இதனால் கழிவுநீர் ஏதும் கடலில் கலக்கப்பட்டதோ என்ற சந்தேகம் எழுந்தது. வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்ததால் 1 வாரமாக கடலுக்குள் காற்றின் திசை மாறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 45,581 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 1,08,438 பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு போர் துவங்கியது முதல் காசாவின் மொத்த மக்கள் தொகையில் 6% குறைந்ததுடன் 60,000க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் மருந்து பொருட்கள் பற்றாக்குறையால் கடுமையான ஆபத்தை எதிர்கொண்டுள்ளனர். திண்டுக்கல்லில் ஓய்வு பெற்ற தண்ணீர் தொட்டி ஆபரேட்டருக்கு பணப்பலன்களை வழங்க வட்டார வளர்ச்சி அதிகாரியின் சம்பளத்தில் பிடித்தம் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. டி கூடலூரில் 2019ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற சீலன் என்பவர் பணப்பலன் கேட்டு தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மனுதாரர் ஓய்வு பெற்ற தேதியிலிருந்து 15% வட்டியுடன் கணக்கிட்டு அந்த தொகையை குஜிலியம்பாறை வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் வசூலித்து மனுதாரரிடம் 6 வாரத்தில் செலுத்த உத்தரவிட்டார். தவறினால் அதிகாரியின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யவும் ஆணையிட்டார். திருப்பதி திருமலையில் சொகுசு காரில் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை மடக்கி பிடித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பின்புறம் உள்ள பாதம்,
சில்லத்தோரணம் வழியாக வந்த சொகுசு காரை மடக்கி தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள் சோதனை செய்தனர். அப்போது பின்புற இருக்கையில் செம்மரக்கட்டைகளை கடத்தி கொண்டு வந்தது தெரியவந்தது. சொகுசு காரை பறிமுதல் செய்த ஊழியர்கள் ஓட்டுநரை பிடித்து திருமலை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மலேசியாவிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கடத்தப்பட்டுள்ளது. தங்கக்கட்டிகளை உருண்டை வடிவில் எடுத்து கடத்தி வந்ததும் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து அந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடத்தப்பட்ட தங்கத்தின் எடை சுமார் 194 கிராம் என்பதும் தெரியவந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அரசு பள்ளியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடித்துக் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கோபமடைந்த பள்ளி ஆசிரியர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நண்பனின் ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி 1,50,000 ரூபாய் கையாடல் செய்ததை அறிந்து அவர் பணத்தை திரும்ப கேட்டதால் கொலை செய்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். பெருந்துறையை அடுத்த குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த யுவராஜ் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்று வீடு திரும்பாததால் காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்தனர். இந்நிலையில் யுவராஜின் நண்பர்கள் தங்கராஜ், பூவேந்திரனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் யுவராஜ் ஏடிஎம் மையத்திற்கு சென்றபோது அவருக்கு உதவுவது போல நடித்து பணத்தை எடுத்த நிலையில் திருப்பி கேட்டதால் அவரை தாக்கி மயக்க நிலையில் கால்வாயில் வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதி பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அப்போது காரை ஓட்டிச் சென்ற கணேசன் என்பவர் காரை நிறுத்திவிட்டு உடனடியாக வெளியேறியதால் உயிர் பிழைத்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி 6 நாள் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா தொடங்கியது. விழாவை காணக்கூடியிருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தப்பாட்டம், பறை இசை மற்றும் ஒயிலாட்டத்தை பார்த்து ரசித்தனர். அதேபோல் கூடியாட்டம் மற்றும் கதகளி நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை மெய்மறக்கச் செய்தன. கேரள மாநிலம் கண்ணூரில் நடைபெற்ற தேசிய சீனியர் வாள்வீச்சு போட்டியில் தமிழக வீராங்கனை பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் 15-5 என்ற புள்ளிக்கணக்கில் தமிழக வீராங்கனை பவானி தேவி வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி சாதனை படைத்துள்ளார். தமிழக வீராங்கனை பவானி தேவிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இயக்குனர் தேசிங்க பெரியசாமி உடனான படம் கைவிடப்படும் வதந்திக்கு சிலம்பரசன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். சிம்புவுடன் இருக்கும் புகைப்படத்தை தேசிங்க பெரியசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மதிப்புமிக்க படைப்பை காலம் சோதித்து பார்க்கும் என்று சிலம்பரசன் பதிலளித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தை பலரும் பலவிதமாக கொண்டாடி வரும் நிலையில் புது கார் வாங்கி புத்தாண்டை நடிகர் ரமேஷ் திலக் கொண்டாடியுள்ளார். டொயோட்டா கார் ஒன்றை புதிதாக புத்தாண்டுக்கு ரமேஷ் திலக் வாங்கிய நிலையில் குடும்பத்துடன் கார் ஷோரூமில் கார் வாங்கிய போட்டோவை பதிவிட்டு அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். அர்ஜுனா விருதை தனது தந்தைக்கு அர்ப்பணித்ததாக பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் நெகிழ்ந்துள்ளார். நாமக்கல்லில் கால்நடை மருத்துவம் படித்து வரும் அவர் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் அர்ஜுனா விருது பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தனது தந்தை பெரிதும் உதவிய நிலையில் 13 ஆண்டுகால ஊக்குவிப்பால் பயிற்சி பெற்றதாக தெரிவித்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துளசிமதி முருகேசன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சேலத்தில் நடத்தப்பட்ட ஒரு நாள் கல்லூரி மாணவி நிகழ்ச்சி
அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 30 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் ஒரு நாள் கல்லூரி மாணவிகளாக வாழ்ந்தனர். தங்களின் வயதை மறந்து நடனமாடியபடி கல்லூரி பேருந்தில் பயணித்தனர். சென்னை தாம்பரம் அருகே அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு சென்ற கர்ப்பிணியிடம் தவறாக நடக்க முயன்றதாக இரத்த பரிசோதனையாளரை போலீசார் கைது செய்தனர். பீர்க்கன்காரனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பெருங்களத்தூரைச் சேர்ந்த கர்ப்பிணி ஒருவர் பரிசோதனைக்காக சென்றார். இரத்த பரிசோதனை செய்யும் இடத்தில் பணியில் இருந்த சிதம்பரதாஸ் என்பவர் அந்த பெண்ணிடம் தகாத வார்த்தைகளால் பேசிய நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சிதம்பரதாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புதிய பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நகர பேருந்தை மது போதையில் இருந்த இளைஞர் கடத்திச் சென்றார். இரவில் பேருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநரும் நடத்துனரும் சென்றபோது மது போதையில் வந்த இளைஞர் பேருந்தை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றுள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் தீரன் சின்னமலை நினைவிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தை போலீசார் கைப்பற்றி போதையில் உறங்கிக் கொண்டிருந்த ஊத்தங்கரை வெள்ளைக்குட்டை நாயக்கனூரைச் சேர்ந்த சண்முகத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடுமலை அருகே மருமகளின் தலைமுடியை பிடித்து இழுத்து தகராறில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற மாமனார் சிறையிலேயே உயிரிழந்தார். அய்யம்பாளையம் புதூரைச் சேர்ந்த 60 வயதாகும் வேலுச்சாமி என்ற கூலி தொழிலாளி கடந்த மாதம் 8ஆம் தேதி குடும்பத்தினரிடம் தகராறு செய்தபோது மருமகளின் தலைமுடியை பிடித்து இழுத்து பிரச்சினை செய்துள்ளார். இதனையடுத்து வேலுசாமியை போலீசார் கைது செய்து உடுமலை கிளை சிறையில் அடைத்தனர். பின்னர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கும்பகோணம் அருகே உள்ள பழவத்தான் கட்டளை ஊராட்சி அடுத்த வாரம் கும்பகோணம் மாநகராட்சியுடன் இணைக்கப்படுகிறது. இதனால் இனி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்தல் இருக்காது. இதற்கிடையே தற்போதைய ஊராட்சி நிர்வாகிகளின் பதவிக்காலம் வரும் 5ஆம் தேதியுடன் நிறைவு பெறுவதால் ஊராட்சியின் கடைசி கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவரின் சேவையை பாராட்டி கண்ணீர் மல்க விடைபெற்றனர். எனக்கு வந்துட்டு எல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, சாக்கடை கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு மூத்த சகோதரனாக தான் நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் மாதிரி சொல்லாது